இணையதள வானொலியின் ஊடாக உங்களுக்கான நேரம் என்னும் நிகழ்ச்சியில் கனடாவில் இருந்து ஒலிபரப்பாகும் பூம்புனல் நிகழ்ச்சிக்காக நாங்கள் சகோதரி சத்யா அவர்களும் லக்ஷ்மியாகிய நானும் இன்று ஒரு புதிய விடயத்தை நேயர்களுக்காக எடுத்து வருகின்றோம். வணக்கம் சகோதரி சத்யா அவர்களே. வணக்கம் சகோதரி லக்ஷ்மி அவர்களே. புது வருட வாழ்த்துக்கள் உங்களுக்கு முறித்தாக. அனைத்து வானொலி நேயர்களுக்கும், அமுதவளை வானொலி ஒலிபரப்பாளர்கள், சேவாதாரிகள், நேயர்கள் எல்லோருக்கும் எங்கள் மனமார்ந்த புது வருட வாழ்த்துக்களை நாங்கள் கனடாவில் இருந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமாம், நாங்கள் தொடர்ந்து இன்று நாங்கள் எந்த விடயத்தை பற்றி கூறப்போகின்றோம் சகோதரி? நாங்கள் இன்று புது வருடம் வந்தபடியால் எங்களோட மனித வாழ்க்கையின் வரலாறு ஒரு கதை மூலம் சொல்லலாம் என்று நான் நினைச்சிருக்கிறோம். புதுவிதமாக நீங்கள் இன்று கூறப்போகின்றீர்கள். நாங்களும் கேட்க மிகுந்த ஆவலாக உள்ளோம். நேயர்களும் ஆவலாக இருப்பார்கள் என்றபடியால் நாங்கள் இதை ஆரம்பிப்போம் ஒரு கதை மூலம். இப்போ நாங்கள் பாடசாலைகள், எங்களோட பாடசாலையில் நாங்கள் சின்ன வகுப்பில் படிக்கிற காலத்தில், முக்கியமாக ஆங்கில வகுப்பில், தமிழ் வகுப்பில் இல்லை ஆங்கில வகுப்பில் எங்களுக்கு கதைகள் பாடமாக்கி சொல்லி எங்களோட ஆங்கில ஆசிரியர்கள் சொல்லிவினோம். அப்போ நாங்கள் இந்த ஸ்டார்ட்டில் தொடங்குவோம்னு சொன்னால் ஒவ்வொரு கதையையும் ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் a கிங் அண்ட் குவீன், தேர் நேம்னு சொல்லிட்டு அவன் பேர்களை சொல்லுவோம். அநேகமாக அப்படித்தான் சொல்லிட்டு சிறு வயதில் ஆரம்பிப்போம். பிறகு சொல்லுவோம் they had 2 or 3 children என்று சொல்லி நாங்கள் கதைகளை ஆரம்பிப்போம் தானே. அப்படித்தான் இந்த கதையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அப்போ அது ஒரு கற்பனை கதை நாங்கள் உருவாக்கித்தான் சொல்றது, சின்ன பிள்ளையில உருவாக்கி சொல்றது. இப்போ நான் சொல்ல போற கதை நிஜ கதை, உண்மையாக நடந்த கதை. உண்மையாக நடந்த கதையைத்தான் நான் இப்போ சொல்ல போறேன். அப்போ என்ன கதை என்று சொன்னா, 5000 ஆண்டுகளுக்கு முன்பு லக்ஷ்மி நாராயணன் என்ற பெயரையுடைய சக்கரவர்த்தி என்ற இருவரும் உலக ராஜ்யத்தை ஆட்சி செய்தார்கள், ஆண்டு வந்தார்கள். உலக ராஜ்யம் எங்கே இருந்ததுன்னு சொன்னா பாரதத்துல. அப்ப அந்த பாரதத்துல உலக ராஜ்யத்தை ஆண்டு வந்தார்கள். அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருந்தார்கள், ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும். அவர்களோட ஆட்சி காலத்துல சக்கரவர்த்தி, அதாவது இரட்டை கிரீடம் அணிந்த சக்கரவர்த்தியும் ஆட்சி செய்தார்கள். அவர்களுடைய பேர் தான் லக்ஷ்மி நாராயணன். அந்த இரட்டை கிரீடம் என்னத்துக்கு குறிக்குதுண்டா, இந்த பதவிக்குரிய கிரீடமும் தூய்மைக்குரிய கிரீடமும். இப்போ எல்லோரும் அங்கே தூய்மையான ஒரு வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை தான், பட் தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். அப்போ அவர்கள் தூய்மையாக வாழ்ந்த காரணத்தால அரசன் எவ்வளி குடிகள் அவ்வளி என்ற பழமொழி இருக்குத்தானே, நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது தற்காலத்தில் அந்த பூமியில் வசிப்பவர்கள் உருவாக்கிய அந்த பழமொழி. அப்ப அந்த காலத்தில் அரசாட்சி செய்தவர்கள், அரசனும் அரசியும், அவர்கள் ஒரு கிரீடத்தை மட்டும் அணிந்திருந்தார்கள். நீங்கள் கூறுவது மாதிரி இரட்டை கிரீடம் எல்லாம் இல்லை என்றபடியால் மிகவும் வித்தியாசமான ஒரு கதையாக இருக்கின்றது. நாங்கள் இந்த கதையை கேட்க மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றோம். நீங்கள் ஒவ்வொன்றாக எங்களுக்கு கூறலாம். அப்ப நாங்கள் அந்த பூலகத்தில் நடைபெறுகின்ற, அதாவது இந்த தற்காலத்தில் நடைபெறுகின்ற ஆட்சிக்கும் அந்த கால ஆட்சிக்கும் மிக பாரிய வேறுபாடு இருக்கும் என்று நான் ஊகிக்கின்றேன். அப்படித்தானே? அப்படித்தான். அப்ப அந்த நிஜ கதையை நாங்கள் சொல்றேன் கேளு. அப்ப இரட்டை கிரீடத்தோட அவன் தூய்மையும் ராஜ்யத்துக்கு பதவி கிரீடம். அப்ப அவை தனியா 2 பேரும் ஆட்சி செய்யலாமோ? அவைக்கு பிரஜைகளும் தேவை. என்ன பிரஜைகள் மக்களும் அங்க இருந்துருச்சிடம். அவர்கள் கூட அங்க வாழ்ந்தவர்கள், அதாவது லட்சுமி நாராயணன் காலத்துல வாழ்ந்தவர்களை தேவர்கள் என்று சொல்லிச்சிடம். நாங்கள் கதைகள் வழியாகத்தான் படிச்சிருக்கிறோம், அறிந்திருக்கின்றோம். அப்ப அவர்களை நாங்கள் தேவர்கள் என்று கூப்பிட்டுருக்கிறோம். அங்க வாழ்ந்த பிரஜைகளை கூட தேவர்கள் என்று தான் எல்லாருமே அந்த காலத்தை சொல்றது. பொற்காலம், சொர்க்கம். நாங்க சொர்க்கத்துல வாழ்ந்தார்கள் சொல்லி எத்தனையோ நாங்க சின்ன பிள்ளைல கதை படிச்சிருக்கிறோம். என்ன அப்ப அவர்கள் வாழ்ந்த காலம்தான் சொர்க்கம். அப்ப அந்த சொர்க்கத்துல வாழ்ந்தவர்களைத்தான் தேவர்கள் என்று சொல்லுறது. ஏன் தேவர்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள்? அவர்கள் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்கள் ஆனபடி. அவர்கள் மனிதர்கள் தான், எங்களை மாதிரி கண்காது மூக்கு எல்லாம் எங்கட மாதிரியே இருக்கும். ஆனால் அவர்களோட பழக்க வழக்கம் தெய்வீக குணங்கள், சகல தெய்வீக குணங்கள்
குணங்கள் 100% தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாகவும் அதோட நல்ல பண்புகள் தெய்வீக குணங்கள் என்ன, அன்பு, அமைதி, தூய்மை, சக்தி, ஞானம், திருப்தி, பேரானந்தம் அப்படியான ஒரு பண்புகளோட தான் அவர்கள் வாழ்ந்து வந்தபடியால் அவர்களை தேவர்கள் என்று சொல்லினான். அதே மாதிரி தான் அங்கு வாழ்ந்த பிரஜைகளும் கூட வாழ்ந்து வந்தார்கள். எல்லா குணங்களும் நிறைந்தவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அப்ப அவர்கள் ஆட்சி காலத்துல வந்து எப்படி அவர்களின் ஆட்சி இருக்குதோ அதே மாதிரி இயற்கை கூட சகல தெய்வீக குணமுடையதாகத்தான் இருந்தது. அது அந்த தேவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது, சந்தோஷத்தை கொடுத்தது. எப்படி அந்த சந்தோஷத்தை கொடுத்தா இயற்கை வந்து நல்ல ஒரு இதமான காற்று, இப்பவுமே ஒரு ஸ்பிரிங் சீசன் மாதிரி தான் இருக்கும். இதமான காற்று, மலை அருவிகள், ஒரு எல்லாமே நல்ல ஒரு இயற்கை, பறவைகள், மிருகங்கள் கூட மிகவும் சாந்தமானவையாக இருக்கும். அப்படியான ஒரு சூழல் இருந்தது. அதாவது நீங்கள் கூறுவது தற்போது நாங்கள் இந்த இயற்கையினுடைய சீற்றங்களை பற்றி நிறைய அனுபவித்தும் இருக்கின்றோம், நிறைய கேள்விப்பட்டும் இருக்கின்றோம். சுனாமி, சுழல் காற்று, கடல் கொந்தளிப்பு, மழை பெய்து வெள்ளப்பெருக்கு, எவ்வளவு துன்பங்களை மக்கள் அனுபவிக்கின்றார்கள். நாங்க கண் முன்னால் பார்க்கிறோம், என்ன கண்கூடாக காண்கின்றோம். அப்ப இவ்வாறான ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் இயற்கையாக அமைதியாக சூழல் மனிதன், அந்த தெய்வீக மனிதர்கள் எப்படி ஒரு பண்புகளுடன் இருந்தார்களோ அவ்வாறான முழு பண்புகளும் நிறைந்த இயற்கையே இருந்தது பற்றி நீங்கள் கூறுகின்றீர்கள். அதான் அதிர்வுகள், அந்த மனிதரின் அதிர்வுகள் வந்து அந்த இயற்கையை போய் சேரும். அப்ப அவர்கள் சகல தெய்வீக குணங்களும் நிறைந்தபடியால் அந்த இயற்கையும் கூட தெய்வீகமாக அவர்களுக்கு அள்ளி 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 கொடுத்தது. எப்படி அள்ளி அள்ளி கொடுத்ததுண்டா, இயற்கையாகவே நிலத்துல தங்கம், வைரம், வைடூரியம், முத்து, பவளம் என்று சொல்லி அவை இயற்கையாகவே அள்ளி கொடுத்திருக்கு. இங்க எப்படி இந்த செங்கற்கள், மணற்கற்கள், கருங்கற்கள் இருக்குதோ அதே மாதிரி எல்லாமே அங்கே தங்கமாகவும் வைரமாகவும் இருந்துச்சு. அப்போ அவர்கள் என்ன செய்திச்சு, நம்ம அதை பயன்படுத்திச்சு. நம்ம எப்படி தங்க மாளிகைகள் கட்டினார்கள், வைரத்தை பதித்து தங்க மாளிகைகள் கட்டினார்கள். அப்போ அங்கே எல்லாருமே செல்வ செழிப்பு, ஒருவருக்குமே குறைவு என்ற அம்சமே இல்லை. எப்படி ஆனால் அந்தஸ்தில் வேறுபாடு. இப்போ சக்கரவர்த்தி அவர்களை பிரஜைகள் சந்திப்பது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அவைகள் அந்த பிரஜைகள் கூட மிகவும் மகிழ்ச்சியாக மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு காலம் தான் இந்த சொர்க்கம். அதுதான் நாங்கள் சொர்க்கம் என்று சொல்லி நாங்கள் படித்த, நாங்கள் புத்தகங்கள்ல சமய புத்தகங்கள் எல்லாம் எழுதப்பட்டது. இதுதான் சொர்க்கம். 16 கலைகள் நிறைந்து சகல தெய்வீக குணங்களாக இருந்தவர்கள். அங்கு இருந்த தர்மம் வந்து ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்று சொல்லப்பட்டது. அதெல்லாம் இப்பொழுது மறைந்து விட்டது. அது எவ்வாறு மறைந்து விட்டது என்று நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமாம், அந்த கதைகளை நாங்கள் வாசிக்கும் போது அதற்கும் சொர்க்கத்தில் தேவர்கள் வாழ்ந்தார்கள் என்று கேள்விப்பட்ட பொழுது நாங்கள் நினைத்திருக்கின்றோம் இது எங்களுக்கு எட்டாக்கனி என்று. அதாவது இவையெல்லாம் ஒரு கற்பனை கதைகள், நிஜமான கதைகள் இல்லை. இவ்வாறு மனிதர்கள் வாழ முடியுமா என்றெல்லாம் சிந்தித்திருக்கின்றோம். அப்படி இல்லவா? அப்படித்தான். ஆனால் இப்போது நாங்கள் அதை ஒரு நிஜமான அந்த காட்சியை நாங்கள் அனுபவம் செய்து எவ்வாறு அதை அடைவது என்பதை கூட நாங்கள் நிறைவாக அறிந்திருக்கின்றோம். மேலும் பேசுங்கள் சகோதரி. அப்ப இந்த சொர்க்கத்தை வாழ்ந்தார்கள். அப்ப அங்க வந்து இந்த கலியுகத்துல இருக்கிறத மாதிரி பல கோடி மக்கள் இருக்கவில்லை, ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் இருந்தார்கள். அப்ப இந்த சொர்க்கத்தை, இந்த சக்கரவர்த்தி பதவியையும் இந்த இரட்டை கிரீடத்தையும் அவர்கள் எவ்வாறு பெற்றார்கள் என்ற கதையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எவ்வாறு இந்த பதவியை அவர்கள் அடைந்தார்கள். அப்ப எனக்கு தராமல், எனக்கு அந்த லட்சுமி நாராயணன் அந்த இரட்டை கிரீடத்தை தராமல், உங்களுக்கு தராமல், மகாத்மா காந்திக்கு கொடுக்காமல், ராமகிருஷ்ணருக்கு கொடுக்காமல், விவேகானந்தருக்கு கொடுக்காமல், ஏன் அந்த இருவருக்கு மாத்திரம் லட்சுமி நாராயணனுக்கு மாத்திரம் கொடுத்தார்கள்? யார் கொடுத்தது, எப்ப கொடுத்தது என்ற வரலாறு நாங்க பார்க்க போனால் அந்த கதை எப்ப என்று சொன்னால் அந்த கதையைத்தான் உங்களுக்கு சொல்ல போறேன். லட்சுமி நாராயணன் கதை சொல்ல போகின்றீர்கள். அவர்களும் சில பாகவதங்கள் இதுகளிலேயும் அந்த சில கோயில்களில் லட்சுமி நாராயணன் கதை என்று எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் தற்போது நீங்கள் கூறப்போவது சத்தியமான உண்மையான ஒரு கதையாக இருக்க போகின்றது. அவ்வாறு தானே? அவ்வாறுதான். அப்ப அவர்களுக்கு இந்த தெய்வீக குணங்களையும் சக்கரவர்த்தி பதவியையும் கொடுத்தவர் யார் என்றால் அந்த அசரீரியான ஒளி வடிவமான பரமாத்மாவான பரமபிதா சிவதந்தையே அவர்களுக்கு கொடுத்தார். யார் கொடுத்தது? சிவபரமாத்மா.
அதாவது உலகம் நாங்கள் இப்போ சிறு வயதில் சமய பாடத்தில் படித்த நாங்கள் முழு முதல் கடவுள் சிவன் என்று தான் நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆனால் பிறகு நாங்கள் எல்லா வகையான தெய்வங்களையும் வழிபட்டிருக்கின்றோம். பிள்ளையார், முருகன், அம்பாள், லக்ஷ்மி, நாராயணன், இவ்வாறு திருமால், இவ்வாறு பல வகையான தெய்வங்களை பற்றியெல்லாம் நாங்கள் வழிபட்டிருக்கின்றோம். இவ்வாறு மாற்றமடைந்தமைக்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்று தான் நினைக்கின்றேன். நீங்கள் கூறுவீர்கள் இறுதியில். தொடர்ந்து நாங்கள் அதை மேலும் எங்கள் உரையாடலை தொடர்ந்து பேசுவோம். அப்போ இந்த சிவதந்தையால் தான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது எப்படி கொடுக்கப்பட்டதுன்றா சகோதரி, ராஜயோக கல்வியை கற்ற. அப்போ சிவன் வந்து இவர்களுக்கு ராஜயோக கல்வியை கொடுத்தார். அப்போ அந்த ராஜயோக கல்வியை கற்று சிவனின் வழிகாட்டல் ஸ்ரீமத்தை பின்பற்றியபடியால் தான் அவர்களுக்கு இந்த ராஜ்யமும் செல்வமும் இந்த முடியும் பதவியும் எல்லாமே கொடுக்கப்பட்டது. ஒரு கல்வி மூலம்தான் இது கிடைத்திருக்கின்றது. வெளி உலகத்துல பாருங்க, ஒரு கல்வி கற்றவன் சிறு பராயத்தில் தன்னுடைய பராயத்தில் கல்வி கற்றவர் தான் உயர்ந்த பதவியில் இருக்கிறான். அதே மாதிரி இந்த ராஜயோக கல்வியை கற்றபடியால் உயர்ந்த பதவியில் இருக்கிறான். இந்த கல்வியை யார் கற்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த பதவி இருக்கின்றது. அங்கே சக்கரவர்த்தினியா வரலாம். ஏன்னு சொன்னால் அந்த சொர்க்கத்தில் வந்து 8 லக்ஷ்மி நாராயணன் ஆட்சி செய்தவையாம். பிரித்தானியாவில் முதலாம் எட்வர்ட், 2ஆம் எட்வர்ட், 3ஆம் எட்வர்ட் இருக்கணும் தானே. அதே மாதிரி அந்த சொர்க்கத்திலையும் 8 லக்ஷ்மி நாராயணன் வம்சம் இருந்தது. அப்ப நீங்கள் தானும் கல்வி கற்ற அந்த அளவு பதவிக்கு யாரும் வரலாம், எவரும் வரலாம், கூட அவைலபிள். அதாவது இந்த கல்விக்கு ஒரு கால எல்லை இல்லை, ஒரு வயது இல்லை. எவர் என்றாலும் இந்த கல்வியை கற்று அதற்குரிய பயனை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது. அது இப்பவுமே யாருமே விரும்பி கேட்கலாம். சிறு வயதினர் இருந்த இளம் வயதினர் இருந்த முதியோர் கூட கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இப்ப இருக்குது. அதான் இப்பொழுது இல்லையே எப்பொழுதும் இல்லைன்னு சொல்வார்கள். புது வகையான கல்வியாக இருக்கிறது. அப்ப அந்த இறைவன் சொல்கின்றார், இந்த ராஜயோக கல்வியை யார் ஒரு சிறிதளவு கேட்டால் கூட அங்கு பிரஜைகளா வரலாம். இந்த செவினால் செவிமடுத்தால் கூட அங்கு போய் சேர்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அது நாங்கள் அந்த கல்வியை நாங்கள் எங்களோட அடுத்த பிறவிகளுக்கு நாங்கள் கொண்டு போறோம். என்ன அப்ப அத மாதிரி நாங்கள் இங்க இந்த கல்வியக்குரிய சம்ஸ்காரத்தை அதுண்ட பழக்க வழக்கத்தை நாங்கள் கொண்டு போகிறோம். நாங்கள் அது கொண்டு போகிறதுன்னு சொன்னால் நாங்கள் இந்த உடலை விட்டு அடுத்த பிறவிக்கு போய்க்கல. நாங்கள் நெடுக இந்த உடலில் இருக்க போகிறது இல்லையான்னு எங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இந்த உடல் வந்து அழியக்கூடியது. ஆனால் அழியாதது என்ன? அந்த உடலை இயக்கின்ற ஆத்மா. அதைத்தான், ஆன்மீகத்தை தான் இந்த இறைவன் வந்து இந்த ராஜயோக கல்வி மூலம் சொல்லிக் கொடுக்கின்றார் எல்லாருக்கும். ஆக இந்த மனித உடலில் உள்ள இந்த ஆத்மா இந்த கல்வியை செவிமடுத்து பரமாத்மாவிடமிருந்து அந்த கல்வியை உணர்ந்து அதை தனது வாழ்க்கையில் முழுமையாக கடைப்பிடிக்கும் போது இந்த ஒரு மேலான நிலையை அடையக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மிகவும் சுவாரஸ்யமான கதையாக இருக்கின்றது சகோதரி. இந்த வேளையில் நாங்கள் ஒரு அருமையான பாடலை கேட்டுக்கொண்டு நேயர்களும் அதை செவிமடுத்து கொண்டு மீண்டும் நாங்கள் இந்த ஒரு எங்கள் உரையாடலை தொடர்ந்து கொண்டு போவோம். மிகவும் நன்றாக அந்த பாடலை நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் நேயர்களே. எங்களுடைய சுவாரஸ்யமான உரையாடலை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். கூறுங்கள். அப்போ எப்படி இந்த ராஜயோக கல்வி மூலம் யார் இந்த ராஜயோக கல்வியை கற்றார்களோ, இப்போ கற்றார்களோ, அப்போ இந்த கல்வியை வந்து கற்றது எப்போ என்று சொன்னால் இந்த நேரத்தில் தான் இறைவன் அதை இந்த நேரத்தை எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால் சங்கம யுகம். அதாவது சங்கமம் என்பது ஒரு சந்திக்கும் யுகம் அல்லவா என்றபடியால் இது எதற்கும் இடையில் வருகின்றது. அதைத்தான் சொல்ல போறேன். சங்கமம். இப்ப நாங்கள் வந்து கலியுகத்துல இருக்கிறோம். என்ன எல்லாருமே கலியுகத்துல இருக்கிறோம் பொதுவாக எல்லாருமே. ஏனென்றா சொர்க்கத்துல சொல்றது சத்திய யுகம். அந்த சத்திய யுகத்துல இருந்த நாங்கள்
நாங்கள் தான் இன்று கலியுகத்தில் வந்திருக்கிறோம். எப்படி நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொன்னா, ஒரு கார் ஒரு வீடை கட்டைக்குள்ள அது புதுசாத்தான் நாங்கள் வீடு கட்டுவோம், இல்லாட்டி ஒரு புது காரை வேண்டுறோம்னு சொன்னால் அதுக்கு என்ன நடக்குது? பாவிக்க 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 அதுண்ட சக்தி அதுண்ட சார்ஜ் எல்லாம் இழந்து வருது இல்ல. அப்ப இழந்து வரைக்கல தான் இந்த கலியுகத்துல இன்றைக்கு இவ்வளவு துன்பமும் இவ்வளவு கவலையும் இவ்வளவு பிரச்சனைகளும் நடக்குது. தேய்வடைந்து அதாவது குணங்களும் மாறுபட்டு எல்லா வகையான துன்பங்களும் வாழும் வகை தெரியாமல் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் துன்பம் கொடுத்து, ஒரு நாட்டுக்கு நாடு துன்பம் கொடுத்து, சமுதாயத்துக்கு இனத்துக்கு அப்படி ஒருவருக்கு ஒருவர் தாங்கள் யார் என்று அறிய தெரியாதது தான் இவ்வளவு நடந்ததுக்கும் காரணம். அப்ப நான் இப்ப இதுவரை சொன்ன இதன்படி அப்ப நாங்கள் யார்? ஆத்மா. அப்ப இந்த மேலான நிலையில இருந்த இந்த ஆத்மாக்கள் அவை அழிவதில்லை. அது மட்டுமல்ல, அவை தங்களையும் குறைவுபடுத்தி அதோடு தங்களோடு சேர்ந்த மற்றவர்களையும் குறைவுபடுத்தி தமக்கு மட்டுமல்ல சுற்றியுள்ள இந்த சுற்றாடல் இயற்கை எல்லாவற்றையும் பாழாக்கி விடுகின்றார்கள். அப்படித்தானே? அப்படித்தான் சகோதரி. அப்ப நாங்கள் ஆத்மா என்றதை மறந்துட்டோம். அப்ப நாங்க சத்திய யுகத்துல 16 கலைகள் உடையவர்களா இருந்தோம். அப்ப நான் முதல் சொன்னபடி அங்க 8 லட்சுமி நாராயணன் சந்ததி இருந்தது. அப்ப அங்க வந்து இங்க மாதிரி குறைஞ்ச ஆயுள்ஸ் இல்ல, அங்க எல்லாருமே நிறைந்த ஆயுள்ஸ் ஆகக்கூடியது 150 வருடம் ஒவ்வொரு பிரஜைகளும் வாழ்வார்கள். அப்ப 150 வருடம் வாழ்ந்து 1250 வருடம் தான் அந்த முழு அந்த சொர்க்கம், அதாவது சத்திய யுகம், சூரிய வம்ச ராஜ்யம் வந்து 1250 வருடங்கள் தொடர்ந்தது. அதுக்கு பிறகு எத்தனை பிறவிகள் எடுப்பார்கள்? 8 பிறவிகள். எல்லாரும் 8 பிறவிகள் எடுக்க மாட்டோம், நம்ம எடுப்போம் என்று சொல்லிடாது. அவர்களோட முயற்சிக்கு ஏற்ற மாதிரி சிலர்கள் 7 பிறவி எடுப்பார்கள், சிலர் 6 பிறவி எடுப்பார்கள், சிலர் 3 பிறவி எடுப்பார்கள், சிலர் 1 பிறவி எடுப்பார்கள். அப்ப யார் இங்கு இந்த சங்கமயுகத்தில் இந்த ராஜயோக கல்வியை கற்று முழு முயற்சி செய்து முன்னேறி போயினார்களோ, அந்த சம்ஸ்காரத்தை அவர்கள் நல்ல சம்ஸ்காரத்தை கொண்டு போவார்களோ, அவர்கள் 8 பிறவி 7 பிறவி எடுப்பார்கள். அவர்கள்தான் தங்களோட வாழ்க்கையில சந்தோஷத்தை அடைந்தவர்கள். ஏனென்றா அவ்வளவு இயற்கை அள்ளி கொடுக்குது. அங்க கவலையோ துன்பமோ, அங்க கோயிலோ சேர்ச்சோ மசூதியோ ஒன்றுமே இல்லை, நோயோ ஆமியோ போலீஸோ ஒன்றுமே இல்லை. அப்படி இல்லாத ஒரு காலம்தான் அங்க இருந்தது. அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, 8 பிறவி எடுத்து எங்க பிறவி எடுக்க எங்கட ஆத்மா இப்படி ஒரு கார் புது கார் பாவிக்க அதுண்ட சக்தி இழக்குதோ, வீடு பாவிக்க பழையதாகுதோ, அதை மாதிரி எங்கட ஆத்மாவும் பிறவி எடுக்க அதுண்ட சக்தியை இழந்துட்டுது. அப்ப இழந்து வரைக்குள்ள நாங்க இங்கால வரைக்குள்ள திரேதா யுகத்துக்கு வரோம். சத்திய யுகத்துல 8 பறை முடிச்சு திரேதா யுகத்துக்கு வரோம். அப்ப அங்க லக்ஷ்மி நாராயணன் இரட்டை கிரீடம் அணிந்தவர்கள் வாழ்ந்தார்கள். இங்க அடுத்த ஸ்டோரி தொடங்குது. இந்த ஸ்டோரியில வந்து யாரு இங்க ராஜ்யத்துக்கு இங்க பதவிக்கு வெறினமெண்டா ராமர் சீதாராமன். ஆகவே அவர்கள் சத்திய யுகத்துல வாழ்ந்ததற்கும் இந்த திரேதா யுகத்துல வாழ்வதற்கும் வேறுபாடு இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய குணங்கள் படிப்படியாக மாற்றமடைகின்றது. அதாவது அவர்கள் பிறவிகள் எடுக்கும் போது அவர்களுடைய கலைகள் குறைவடைந்து ஆத்மாவின் சக்தி இல்லாமல் போகின்றது. அதனால் ஆக மேலான யுகம் சத்திய யுகம் மட்டும். ஆகவே இங்கு வரும்போதும் அவர்களுடைய குணங்கள் மாறுபாடு அடைகின்றன. அங்க 16 கலையோட இருந்தவர்கள் வந்து இங்க திரேதா யுகத்துல அது சூரிய வம்சம், இது சந்திர வம்சத்துல 14 கலைகளா 2 கலை குறையுது. அப்ப அவைக்கு கொஞ்சம் ஏன் குறையுதுன்னு சொன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ராமர் சீதை இந்த படத்துல பாருங்க, ராமர் வந்து அம்பு வில்லோட காட்டி இருக்கிறார். அது என்னத்துக்கு அப்படி அம்பு வில்லு காட்டி இருக்கிறார்? கொஞ்சம் போராட்டம் தொடங்கிட்டுது. அவர்களே போராட்டம் இங்க மனதுக்குள்ள கொஞ்சம் போராட்டம் தொடங்கிட்டு, அது அதன் காரணமா தான் அந்த கையை அந்த துன்பங்கள் ஏற்பட்டது. அந்த துன்பம். ஆனால் இங்க இந்த இறைவன் சொன்ன ஞானத்தின்படி அந்த சீதை துன்பப்படவும் இல்லை, ராமர் அந்த அவருக்கு கரைச்சல் கொடுக்கவும் இல்லை. ஏனென்றா அந்த ராமர் கூட தெய்வீக குணங்கள் நிறைந்த ராமர் சீதையாத்தான் இருந்தது. ஆனால் அதுவும் சொர்க்கம் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆனால் அது 2 கலைகள் குறைந்தபடியால் அது திரேதா யுகம் என்று சொல்றேன். இப்ப பொன்னிலே நாங்கள்
மேலோட்டமாக போட்டோம் என்றால் பொன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் உரசி பார்த்தால்தான் அதுல இருக்கின்ற அந்த கேரட் வித்தியாசம் தெரியும். போலி தங்கமும் அப்படித்தான் எங்களுக்கு தோன்றுகின்றது. அதே மாதிரி நாங்கள் ஊடாக பார்க்கும் பொழுதுதான் அங்கே ஒரு சிறிதளவு வேறுபாடு இருப்பதை உணர்ந்து கொள்ளலாம். அப்போ இந்த ராமர் சீதேன்ற ராஜ்யத்தில் வந்து கடைசி நேரத்தில் வந்து 30 முக்கோடி தேவர்கள் இருந்தார்களாம். அவைகளையும் தேவர்கள் என்று தான் சொல்லினான். 30 கடைசி நேரத்தில் அங்க வாழ்ந்தவர்கள் தேவர்கள், இங்க வாழ்ந்தவர் சத்திரியர்கள் என்றாலும் கடைசி நேரத்தில் கடைசி காலத்தில் வந்து 30 முக்கோடி தேவர்கள். நீங்க பாருங்க, இன்றைக்கும் திருமணத்தில் நீங்கள் போய் இருக்கீங்களா, அந்த ஐயர் வந்து அந்த தம்பதிகளுக்கு முன்னால 30 முக்கோடி தேவர்கள் வந்து வாழ்த்தினார்கள் சொல்லி அந்த ஐயர் அந்த பிராமணர் சொல்லுவாரு. என்ன அப்ப எல்லோரும் 30 முக்கோடி தேவர்கள் இந்த திரேதாயுக கடைசியில இருந்திருக்கிறார்கள். அப்ப யார் இந்த பாடத்தை இன்றைக்கு ராஜயோக கல்வியை கற்று முன்னேறி அவனோட முயற்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறார்களோ அதற்குரிய பதவி அவர்களுக்கு அரசர் பதவி இருக்குது, அரசி பதவி இருக்குது, பணக்கார பிரஜை பதவி இருக்குது, சாதாரண பிரஜை இருக்குது, வேலையாளர் பதவி இருக்கு, பணிப்பணி பதவி கூட இருக்கு. ஏனென்றா ஒரு ராஜ்யத்துல இத்தனை பேரும் தேவை. அப்ப யார் எங்கட செய்யற முயற்சிக்கேற்ப அங்கு எங்களுக்கு அந்தஸ்து அவர் கொடுக்கிறார். இதுக்கும் கூட இறைவன் சொல்லுவார், நீங்கள் கடைசியா வந்துட்டோம் என்று நாங்கள் நினைக்க தேவையில்லை. இவ்வளவுக்கு ஃபாஸ்ட் எஃபர்ட் மேக்கரா நீங்க வாரீங்களோ, இவ்வளவுக்கு துரித முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு முந்தி வந்தவர்களை கூட நீங்க வின் பண்ணி முன்னேறி பாய்ந்து முன்னேறி செல்லலாம் சென்று நீங்கள் நல்ல உயர்ந்த பதவியை அடையலாம் என்று சொல்லி இந்த ராஜயோக கல்விக்கு மாத்திரம்தான், இந்த இறைவனால கொடுக்கப்பட்ட கல்விக்கு மாத்திரம்தான் இருக்குது, இந்த விதிமுறை இருக்கின்றது. என்றபடியால் எவரும் வந்து கல்வி கேட்கும் போது தாங்கள் ஒரு குறிப்பிட்ட இதைத்தான் அடைவோம் என்று ஒரு நிச்சயத்தை வச்சு கொண்டு தாங்கள் எவ்வளவுக்கு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு உரிய பதவியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இங்க வந்து மற்றவர்களை ஒரு சில வேளை கொஞ்சம் நாங்கள் பகுதிய உலகத்துல பார்க்கிறோம், ஒரு ஆளை பிடிச்சு வேலை எடுப்பது அல்லது லஞ்சம் கொடுத்து வேலை எடுப்பது, ஒரு விதமான எல்லாம் தூய்மையின் அடிப்படையில் தெய்வீகமான ஒரு செயல்பாடுகளாக நடைபெறுகின்றது. அப்ப இந்த இறைவன் வந்து அசரீரியானவர், சிவன் வந்து அசரீரியானவர். அவர் உடலுக்குள்ளே ஒரு எங்களை மாதிரி ஒரு கல்பத்துல பிறக்கிற இல்லை. கிருஷ்ணர் கூட கற்பத்துல வந்துதான் பிறவி எடுக்கிறார். ஆனால் சிவன் வந்து ஒரு நாளும் கற்பத்துல பிறக்கிற இல்லை. அப்ப அவர் கற்பத்துல பிறக்காதவர், ஒளிவடிவமானவர். உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றா உங்களுக்கு கேட்குமோ? அது என்னன்னு நாங்கள் வாய் மூலம் எங்களுக்கு கேட்டுத்தானே பழக்கமாக இருக்கின்றது. அப்ப அவருக்கும் ஒரு வாய் மூலம் ஒரு வாய் வந்து தேவை சொல்வதற்கு. கூறினார். அப்ப அவர் வந்து ஒரு வயோதிபர், அது 60 வயதுடைய ஒரு வயோதிபர் உடல்ல வந்து அவருடைய ஆத்மா அவருடைய நெற்றியில அவருக்கு அருகில இருந்து அவரின் கமலவாய் மூலமாக சொல்லப்பட்டதுதான் இந்த ராஜயோக கல்வி. அப்ப இந்த கல்வி கற்பதற்கு நீங்கள் ஒரு பணமோ எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஏனென்றால் இது வந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட ஞானம். இதை சொல்றது ஞானம் என்று. நாங்க கோயில்ல போய் செய்யறது பக்தி, இது வந்து ஞானம். அப்ப இந்த ஞானத்துக்கு இலவசமாகத்தான் கற்பிக்கப்படும். அப்ப நீங்க இதை படிச்சீங்களன்னு சொன்னா எப்படி இந்த உலகத்துல வாழ்க்கை வாழலாம், எப்படி எங்களோட மன அழுத்தங்கள் ஸ்ட்ரெஸ்கள் எல்லாம் குறைஞ்சு நோயே இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இங்கும் வாழ்ந்து அதே சம்ஸ்காரத்தை, அதாவது அதே பழக்க வழக்கத்தை நாங்கள் பல பிறவிகளுக்கு இந்த சோல் ஆத்மாவில பதித்து கொண்டு போக போறோம், காவி கொண்டு போக போறோம். அப்ப 21 பிறவிக்கு நாங்களும் சொர்க்கத்துல வாழ போறோம். எப்படி வாழ போறோம்? இந்த ராஜயோகத்தை கற்றபடியால். எவ்வாறான இலகுவான வழி பாருங்க. பௌதிக கல்வியை கற்ற ஒரு பிறவியில ஒரு டாக்டருக்கோ ஒரு என்ஜினியருக்கோ ஒரு டீச்சருக்கோ படிச்சா அந்த ஒரு பிறவிக்குத்தான் அது பிறவிக்கு அதோட குறிப்பிட்ட வயது. ஆனால் இந்த ராஜயோக கல்வி கற்பதன் மூலம் 21 பிறவிக்கு நாங்கள் சொர்க்கத்துல வாழ போறோம். எவ்வளவு சந்தோஷம், ஒரு பாக்கியம் என்று சொல்லுங்கள். பாக்கியமும் ஒரு கிடைத்திருக்க அரிய ஒரு சந்தர்ப்பமும். இந்த சந்தர்ப்பத்தை எல்லாருக்கும் நாங்கள் கூறத்தானே வேணும். என்றபடியால் எல்லாரும் அறிந்து இதை பயன்படுத்தி கொள்றது எவ்வளவு ஒரு சிறந்த விடயம். ஆகவே கூறுங்கள்.
அப்போ அவர் வந்து ஒரு சரீரத்தில் அந்த சரீரத்துக்கு பிரவேசித்த ஒரு சரீரத்துக்கு பெயர் லேக்ராஜ். அவர் சிறு வயதில் வந்து சின்ன வயசுல ஒரு ஏழை குடும்பத்தில் தான் பிறந்த ஒரு கிராமத்து சிறுவர். ஆனால் அவருடைய முயற்சி காரணமாக, அப்பவே அவர் முயற்சி காரணமாக பிற்காலத்தில் ஒரு பெரிய வைர வியாபாரியாக தெய்வீக குணங்கள் நிறைந்த நல்லொரு பழக்க வழக்கம் உள்ள ஒரு குடும்பஸ்தர். அவரும் எங்களை மாதிரி திருமணம் செய்து அவருக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாருமே இருந்தார்கள். அவர் கமலவாய் மூலமால தான் இந்த ஞானம் சொல்லப்பட்டது. அவரைத்தான் இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்திருப்பார். அப்படித்தான் செல்வந்தரா இருந்தும் கூட அந்த ஞானத்தை கேட்ட உடனே இந்த செல்வம் எல்லாம் தூசு. அவர் எத்தனையோ கோடீஸ்வரரா இருந்தவர். அந்த நேரத்தில் ஈவன் அரசர்களுக்கு கூட அவர் வைரம் வித்த அவ்வளவு ஒரு குணவானம். அவர் அரச மாளிகைகள் கூட அந்த ராணிகளுக்கு கூட கொண்டு போய் வைரம் தங்கம் எல்லாம் கொடுப்பாராம். அவ்வளவு ஒரு குணவான். அப்படி இருந்து கூட அந்த இறைவனுடைய ஞானத்தை கேட்ட உடனே இதெல்லாம் ஒரு தூசுன்னு சொல்லி எல்லாத்தையுமே துறந்து அவர் ராஜயோக இதன் மூலம், இந்த ஞானத்தின் வழி மூலம், ஸ்ரீமத்தின் மூலம் தானும் நடந்து மற்றவர்களுக்கும் அந்த ஞானத்தை சொல்லி அந்த அங்கு உள்ளவர்கள் எல்லாரையும் இந்த ராஜ்யத்துக்கு தயார்படுத்தினார். ஆஹா, இது எவ்வளவு ஒரு பெரிய விடயம். நாங்கள் ஒரு சிறிய வீட்டை வைத்திருந்தாலோ அல்லது ஒரு கொஞ்சம் செல்வத்தை வைத்திருந்தாலோ அதை கூட கொடுப்பதற்கு, அதாவது எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட சகோதரங்களுக்கு கொடுப்பதற்கு எவ்வளவு யோசிக்கின்றோம். இது ஒரு மிக பெரிய விடயம். தன்னுடைய அவர் பெருமதியை அறிந்துட்டார். இது ஒரு தூசு, இங்க இருக்கிறது எல்லாம் தூசுன்னு சொல்லி அறிந்துட்டார். தூசாக போகுதென்றும் அறிந்துட்டார். அதுதான் அவருக்கு அதனான காட்சிகளும் கிடைத்திருக்கும். அதோடு இறைவன் சொல்வதை தான் தலைமேற்கொண்டு தன்னுடைய உறவு, பணம், செல்வம் எல்லாவற்றையும் துறந்து இந்த இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பணிவுடன், இது தான் மட்டுமல்ல இந்த உலக மக்களுக்கு எல்லாவற்றுக்குமாக ஒரு முதல் பிரதிநிதியாக அமைந்திருக்கின்றார் அல்லவா? ஆமா. அப்ப இது வந்து இந்த ராஜயோக பாதை வந்து சகோதரி, இது ஒரு இல்லற பாதை. இது ஒரு துறவர பாதை இல்லை. இறைவன் ஞானத்தை பின்பற்ற ஞானம் என்ற உடனே துறவர பாதை இல்லை. வீட்டை விட்டு ஓட வேணும், சன்னியாசிகள் துறவிகள் மாதிரி வீட்டை விட்டு போக வேணும் என்று இல்லை. அந்த இல்லறத்திலே இருந்து நாங்கள் எங்களோட குடும்பத்தை பராமரித்து நாங்கள் இதை ஒரு இல்லற பாதையாத்தான் அதை நாங்கள் இதன்றோம். அதுதான் லட்சுமி நாராயணன் அவர்கள காலத்தில இருந்து ஒரு இல்லற பாதையாத்தான் வந்தது. ஆமாம், என்றபடியால் தான் இறைவன் ஒரு இல்லறத்தில் உள்ள ஒருவரையே தேர்ந்தெடுத்து இதை ஒரு உதாரணமாக எல்லாருக்கும் காட்டி இருக்கின்றார். இல்லறம் இருந்தா தானே அது பிரஜைகளை உருவாக்கலாம். அப்ப அது ஒரு இல்லற பாதை. அப்ப மேலும் சொல்ல போனா இந்த லட்சுமி நாராயணன் தான் அவர்களுடைய குழந்தை பருவத்தில் ராதையாகவும் கிருஷ்ணராகவும் இருந்தார்கள். இதை கூட இந்த லட்சுமி நாராயணன் கோயில வச்சிருக்கிறவர்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஆமாம், கிருஷ்ணரின் கதை ஓரளவு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதற்கு பிறகு அவர் என்னவான என்ற கதையே நாங்கள் தெரியாது. அது இப்போது நீங்க சொல்வது புது விளக்கமாக இருக்கிறது. விரிவாக கூறுங்கள். அப்ப இந்த ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் புது யுகத்துல, அதாவது முடிசூட்டு விழாவும் திருமணமும் நடக்கிறது. இந்த கலியுகத்தில இல்ல, புது யுகத்துல, சத்தியயுகம். நீங்க கூறின சங்கம யுகம் வந்து அது முடிவடையும் போது சத்தியயுகம் ஆரம்பமாகுது. ஆரம்பத்திலே அவர்களுக்கு முடிசூட்டு விழா. புது யுகத்துல அவர்கள் 35 வயசோ என்ன அந்த வயசுல தான் அவர்களுக்கு புது யுகத்துல முடிசூட்டு விழாவும் திருமணமும் நடக்குது. யாருக்கு நடக்குது? ராதைக்கும் கிருஷ்ணருக்கும். அப்ப அதுக்கு பிறகு அவர்களுக்கு பெயர் மாற்றப்படுது. ராதை வந்து லட்சுமியாகவும் கிருஷ்ணர் வந்து நாராயணனாகவும் பெயர் மாற்றப்படுது. அப்ப முடிசூட்டு விழா அந்த திருமணம். அப்ப அன்றிலிருந்து அவர்களோட ராஜ்யம் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப அதுதான் சொர்க்கம் சொல்லி சொல்லப்படுது. அப்ப அது நான் முதல் சொன்ன மாதிரி எல்லோருமே 100% 100% தூய்மையாக இருந்தார்கள். லட்சுமி நாராயணன் மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற பிரஜைகள் கூட நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக, அன்பு, அமைதி, இனிமை உள்ளவர்களாக இருந்தபடியால் இயற்கையும் அள்ளி கொடுத்து கொண்டு இருந்தது. இது இந்த ஒரு சந்தோஷமான யுகத்தில் காலடி எடுத்து வைக்கும் போது நாங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு நாங்கள் மீளவும் இணைந்து கொள்ளலாம் சகோதரி. அருமையான இந்த பாடலை நீங்கள் ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய புது யுகத்தை பற்றி அறிந்து கொள்வோம். அப்போ எல்லாம் வந்து இந்த கல்வியில் தான்
அதுதான் கல்வி கல்வியில தான் தங்கி இருக்கின்றது. கல்வியும் முயற்சி. நாங்கள் பௌதியத்திலேன்னு சொன்ன மாதிரி யார் பெற்றோர்ன்ற சொற்படி கேட்டு ஆசிரியர்கள்ன்ற சொற்படி கேட்டு நடந்தவர்கள் தான் இன்று உயர் பதவியில் இருக்கக்கூடியதாக காணலாம். என்ன மற்றவர்கள் தெரியும் தானே, கல்வி இல்லாமல் அவர்கள பழக்க வழக்கம் எல்லாம் சீரழிந்து மற்றவர்களை துன்புறுத்தி பணம் பறிப்பதும் இதன்றது அப்படித்தான் இந்த கலியுகத்தில் போய் கீழான விஷயங்கள் இந்த உலகத்தில் நடைபெறுகின்றன. அதுவும் இன்னும் கீழான நிலைக்கு போகின்றது. ஆகவே நாங்கள் மிக விரைவாக இந்த விஷயத்தை பற்றி எல்லோரிடமும் கூறி அவர்களை உசார்படுத்தி இந்த புதிய யுகத்துக்கு வரவழைப்பதற்கு மேலான முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்குது. அப்ப இந்த இறைவன் முதலே கீதையில சொல்லி இருக்கிறார், உலகத்துல அதர்மம் தலை தோங்கும் போது கல்பத்துல நான் ஒரே ஒரு முறை வந்து இந்த பூமிக்கு வருவேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதன்படிதான் இந்த சங்கமயுகத்தில் தான் இறைவன் வந்த காலப்பகுதி தான் சங்கமயுகம். அவரால் கொடுக்கப்பட்ட ஞானம்தான் இந்த கீதா ஞானம். அதைத்தான் ஸ்ரீமத்தன் சொல்லி சொல்லுறார். ஆகவே இறைவன் வந்திருக்கின்றார் என்ற செய்தியை உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரே சொல்கின்றார், கடைசி நேரத்தில் ஒருவருமே இறைவன் பூமிக்கு வந்தது தெரியாது என்று சொல்லப்படாது என்று சொல்லி, அப்ப அதன் மூலம்தான் அப்ப அதற்காக வேண்டி நாங்கள் கற்றதை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்றோம். கட்டாயம் செய்ய வேண்டிய எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷத்தை நாங்கள் அதை வச்சு அழிந்து போகாமல் மற்றவர்களுக்கும் அதை பயன்படுத்தக்கூடியதாக அவர்களையும் தயார்படுத்த வேணும். அதுவும் ஒரு தெய்வீக குணம் அல்லவா? குணம். அதான் இது. இங்க வந்து எந்த வயசினரும் கற்கலாம், எந்த ஜாதி மதம் இல்லாமல் எவருமே கற்கலாம், ஒருவருக்குமே தடை இல்லை. யாருக்கு இப்பவுமே ஓப்பனாகத்தான் இந்த ராஜயோக கல்வி நிலையங்கள் இருக்குது. இந்த கல்வி நிலையங்களை நீங்க கண்டுபிடிப்பதே இலவசம். உங்களோட ஒவ்வொரு இந்த உலகம் முழுவதிலுமே அநேகமான நாடுகள்ல இருக்கு, இது பரவியுள்ளது. அப்ப நீங்கள் வாழும் உங்களோட பகுதியிலேயோ, உங்களோட சிட்டியோ, உங்களோட டவுனோ, உங்களோட நாடுலேயோ, உங்களோட நகரத்திலேயோ நீங்கள் அதை எங்க இருக்கிறன்னு சொல்லி கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். அதுல இருக்கிற இதை பார்த்து ராஜயோக நிலையங்களை கண்டுபிடிச்சு நீங்கள் அங்கு கற்கக்கூடியதா இருக்கும். இது மிகவும் இலகுவான ராஜயோகம். அவரவர் பாசையிலேயே கிடைக்கின்றது சகோதரி. ஏனென்றால் உலக நாடுகள் முழுக்க பல்வேறுபட்ட இனம், பல்வேறுபட்ட பாசைகளுடன் மொழி எல்லோருக்கும் இருக்கு. எல்லா மதத்தவர்களும் இந்த ராஜயோக கல்வி கற்றி இருக்கின்றார்கள். சைவ சமயத்தவர்களோ, இந்து சமயத்தவர்களோ, கிறிஸ்தவ சமயத்தவர்களோ, முஸ்லிம்களோ, பாசியோ, இன்னும் எல்லா இனத்தவர்கள், சைனீஸோ, ரஷ்யரோ, உக்ரைனை சேர்ந்தவர்களோ, எல்லா மதத்தவர்களும், எல்லா இனத்தவர்களும், எல்லா நாட்டினவர்களும் உள்வாங்கப்பட்டு உள்ளார்கள். அப்ப இதுண்ட தலைமையகம் எங்க இருக்குன்னு சொன்னா பாரதத்தில், இந்தியாவில் மவுண்ட் அபு என்ற இடத்துல தான் இந்த தலைமையகம் இருக்கின்றது. அங்கிருந்து தான் எங்களுக்கு எல்லா கற்பித்தல்கள், ஒழுங்குமுறைகள் எல்லாம், அதாவது இந்த வழிகாட்டல்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் கிடைத்து கொண்டு இலவசமாக கிடைக்கின்றது. அப்ப இந்த கல்வி கற்பதால நாங்க 21 பிறவிக்கு ராஜ்யத்துக்கு போறது மட்டுமில்ல சகோதரி, இந்த பிறவிலேயே இதை படிப்பதால எங்கட மனப்பாரம், எங்கட மன அழுத்தம், எங்கட சுமைகள், பந்தனங்கள், பற்றுக்கள், பாசங்கள், கோபங்கள், பேராசைகள் எல்லாத்திலையும் இருந்தே விடுபட்டு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தியானம் செய்ய செய்ய இந்த உடம்புல இருக்கிற அந்த ஓகன்ஸ் எல்லாம், செல்கள் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டு மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு புதிய வாழ்வு, ஒரு முகமலர்ச்சி, ஒரு சந்தோஷம். நானும் சந்தோஷமாக இருந்து மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு, இயற்கையை கூட நாங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு, இந்த மிருகங்கள், பறவைகள், பயிர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய ஒரு உணர்வை, அதை இந்த ராஜயோக கல்வி கற்று எங்களை ராஜாவாக இங்கேயும் வாழ்ந்து வரும் பிறவிகளுக்கும் ஒரு ராஜயோகத்தை கல்வியாக கற்கிறதுக்கு அந்த இது உதவி செய்கின்றது. இவ்வளவு பெரிய மகத்துவமான வாழ்வு. அதாவது நாங்கள் மாறுவது மட்டுமல்ல, எங்களை சூழ இருந்தவர்களை மாற்றி, சுற்றாடலை மாற்றி, முழு உலகையே மாற்றுகின்ற ஒரு விடயம். ஆகவே நாங்கள் வேறு உலகத்தில் சொர்க்கம் இருந்தது என்று சொல்றது இப்பத்தான் அது எவ்வளவு பொய்யான விடயம் என்பது எங்களுக்கு விளங்குகின்றது. ஆகவே நாங்கள் இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை படைக்கின்றோம். அதுதானே
அதுதான் பொருள். அப்ப நீங்க இந்த ராஜயோக கல்வியை நாங்க கற்றுனாங்க, நாங்க வேலை தளத்துக்கு போறோம், அங்க கூட ஒரு அமைதியான அன்பான ஒரு சூழலை நாங்க உருவாக்குறோம். என்ன அப்ப அவர்கள் கூட நாங்கள் தியானம் செய்வதை அந்த வைப்ரேஷனை அவர்கள் உணர்வார்கள். அப்ப அவர்கள் கூட எங்களோட மிகவும் அன்பாகவும் அமைதியாகவும் பழகுவார்கள். அவர்களும் மாற்றமடைவார்கள். உங்களோட மாற்றத்தை பார்த்து அவர்களும் மாற்றமடைவார்கள். ஈவன் உங்களோட குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட நீங்கள் நல்ல பழக்க வழக்கத்தோட நல்ல தியானம் செய்து நல்ல அதற்குரிய உணவுகளை எல்லாம் தயாரித்து நீங்கள் உங்களோட குடும்பத்தவர்களுக்கு கொடுக்க அவர்களில் கூட ஒரு மாற்றம் ஏற்படும். அப்ப அப்படியான ஒரு வாழ்க்கையை சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க இதன் மூலம் உருவாக்கப்பட்டது. நீங்கள் கூறுகின்ற அந்த கல்வி மூலம் நாங்கள் கற்று நாங்க அந்த கல்வியை நாங்க எங்களுக்குள்ள இம்ப்ளிமெண்ட், அதாவது எங்களுக்குள்ள நடைமுறைப்படுத்தபடியால் அது மற்றவர்களையும் மாற்ற உதவியாக இருக்கிறது. அப்ப சொல்றது சுயமாற்றம் தான் உலக மாற்றம் என்று. அப்ப நான் மாறைக்குள்ள இந்த உலகமே மாறக்கூடிய இதா இருக்கின்றது. உண்மைக்கு எங்கட வீட்டிலேயே ஒரு உதாரணம் சிஸ்டர், நானும் எனது கணவர் 2 பேரும் தான் நாங்கள் இந்த ராஜயோக கல்வியை ஒரு வானொலி மூலம் அமுதமலை வானொலி மாதிரி ஒரு வானொலி மூலம் அறிந்து இந்த ராஜயோக கல்வியை கற்ற எங்களுக்கு என்ன படிக்க போகிறோமென்றே தெரியாது. நாங்கள் ஃபிசிக்கல் யோகம் என்று தான் போனது. அப்போ அந்த கல்வியை கேட்ட அவர்கள் சொன்னார்கள் அடுத்த நாள் வரை சொல்லி அதை கேட்ட அன்றே எனக்கு இதுதான் நான் தேடினது உண்மை என்று சொல்லி அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது. அப்போ நாங்கள் அதை வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கல. எனக்கு 2 புத்திரர்கள் இருக்கிறார்கள், ஆண்மகன்கள். அதில் ஒருவர் இன்றைக்கு எங்கட வைப்ரேஷன் அவருக்கு போச்சுதோ என்னவோ தெரியாது, அவரும் கிருஷ்ணர் ஒரு பக்தரா மாறி இன்றைக்கு அவர் கிருஷ்ணர் கோயிலேயே இந்த பிரசங்கங்கள் இது மற்றவர்களுக்கு சொல்ற ஒரு நிலையில மிகவும் உயர்ந்த பதவியில் அவரும் இருக்கிறார். அப்ப அதுக்கு காரணம் நாங்கள் எங்களுடைய மன உள்ளுணர்வு, எங்களோட தியாகம், எங்களோட சேவை, எங்களோட அதிர்வுகள், எங்களோட வைப்ரேஷன்ஸ் அந்த பிள்ளைக்கும் ஒரு நல்ல ஊக்கம் உற்சாகத்தை கொடுத்து மேலும் அவரை இந்த இதற்குள்ளும் கொண்டு வர வழிவகுக்கும் என்றுதான் நாங்கள் அவரும் பிரசங்கம் தான் செய்து கொண்டிருக்கின்றார். அப்ப அதுக்கு காரணம் நாங்கள் தயாரித்த உணவு, எங்களுடைய தியானம், அதுகள் எல்லாம் எங்களோட குடும்பத்தில் உள்ளவர்களை கூட ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கின்றோம். நீங்கள் மட்டுமல்ல, இந்த ராஜயோகத்தை கண்டடைந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு என்றபடியால் நாங்கள் எவ்வாறு என்றாலும் எத்தனை விதமான கதைகள் மூலம் என்றாலும் இந்த ராஜயோகத்தை அவர்களுக்கு அறிய தருவது மிக பாரிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது என்றபடியால் நாங்கள் வேறு ஒரு சிந்தனையும் தற்போது எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆகவே நாங்கள் இதை என்ன வழியில கொண்டு செலுத்தலாம் என்று நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூறுங்கள். மேலும் சொல்லப்போனால் நாங்கள் இப்போ சத்திய யுகம் திரேதா யுகத்தை பற்றி படித்தோம். அப்போ அங்கே திரேதா யுகத்தை கடைசியில் நாங்கள் 21 பிறவிகள் எடுத்துட்டோம். எப்படின்னு சொன்னால் இந்த சங்கமயத்தில் ஒரு பிறவி, அப்போ சங்கமயத்தில் ஒரு பிறவி, பிறகு சத்தியத்தில் 8 பிறவின்னு சொன்னாங்க. திரேதா யுகத்தில் 12 பிறவி எடுக்கிறோம். அப்ப 21 பிறவி ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம். அப்ப இப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா அடுத்த யுகம் வரப்போகுது. அதை சொல்றது துவாபர யுகம். முதலாவது கோல்டன் ஏஜ், 2வது சில்வர் ஏஜ், இது கோப்பர் ஏஜ். துவாபர யுகத்துல வரைக்குள்ள நாங்கள் அங்க ஆத்ம உணர்வில் இருந்த நாங்கள் என்ன உணர்வு? ஆத்ம உணர்வில் இருந்து. ஆமாம், துவாபர யுகத்தை பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள், தொடர்ந்து கூறுங்கள். துவாபர யுகத்துல நாங்கள் சரீர உணர்வுக்கு வந்துட்டோம். சத்திய திரேதா யுகத்துல ஆத்ம உணர்வுல இருந்தபடியால் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் துன்பம் கொடுக்கல. அப்ப துவாபர யுகத்துல சரீர உணர்வுக்கு வரைக்குள்ள துன்பத்தை கொடுக்கிறோம். அப்பதான் இறைவனை தேடுறோம். ஆமாம், துன்பம் வரும்போதுதான் எங்களுக்கு கடவுளின் ஞாபகம் வரும். அப்ப அங்கிருந்து வந்தது நாங்கள் தான். இந்த சத்திய திரேதா யுகத்துல பிறக்காதவர்கள் மேல இருந்து, அதாவது ஆத்ம உலகத்தில இருந்து இந்த உலகத்துல பிறப்பார்கள். அப்ப துன்பம் வரைக்கும் இறைவனை தேடுறோம். அப்பதான் மதங்கள் ஸ்தாபிக்கப்படுகின்றது, சமயங்கள் ஸ்தாபிக்கப்படுகின்றது. இப்ராஹிம் இஸ்லாமிய மதத்தை ஸ்தாபித்தார். அதுக்கு பிறகு புத்தர் பௌத்த மதத்தை ஸ்தாபித்தார். அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபித்தார். அப்படி மதங்கள் எல்லாம் பிறகு வருது. ஏன் அவைகள் வருதுன்றா துன்பம்
காரணமாக மக்கள் அலைந்து திரிகின்றார்கள். தங்களுக்குரிய கடவுளையும் தாங்களே தேர்ந்தெடுத்து அவர்கள் இறங்கி அந்த மதங்களை ஸ்தாபித்தார்கள். அப்ப இந்த மேல ஒரு துன்பமும் கஷ்டமும் இல்லை. சத்திய திரேதாயுகத்தில் அங்க ஒரே மொழி ஒரே இதுதான். இங்க பல மதங்கள் வந்தபடியால் பல பிரச்சனைகள், எனது உனது, நான் பெருசு நீ பெருசு என்ற பெரிய இதுகள் எல்லாம் போராட்டங்கள் வந்துட்டு அதையெல்லாம் நாங்க சத்தியத்திலேருந்து நாங்கள் தான் அனுபவிச்சு வந்தோம். இப்ப கடைசியில கலியுகத்துல அதுலயும் கடைசியில நிக்கிறோம், தொங்கல்ல. அதுதான் இன்றைக்கு உலகத்துல இவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், நாட்டுக்கு நாடு சண்டை, இனத்துக்கு இனம் சண்டை, சகோதரத்துக்கு சகோதரன் சண்டை, மதத்துக்கு மதம் சண்டை எல்லாம் கலியுக கடைசியில ஆக தொங்கல்ல நிக்கிறோம். அப்ப நாங்க நினைக்கப்படாது இதுதான் ஏன் இப்படி நடக்குது, அது இப்படி நடக்குது. ஏன்னு சொன்னா அவ்வளவுக்கு ஆத்மா அந்த சக்தியை இழந்து சீரழிந்து விட்டது. அதுதான் இறைவன் கடைசியில இந்த பூமிக்கு நான் வருவேன், அதர்மன் தலை தோங்கும் போது வருவேன் என்று சொல்வதற்கு நாங்க இந்த ராஜயோக கல்வியை இந்த சங்கமயத்துல கற்றுத்தந்து எங்களை திரும்பவும் தேவர்களாக்கி கூட்டி செல்ல வந்திருக்கிறார். ஆனபடியா எல்லோரும் இந்த கல்வியை கற்று எல்லோரும் ராஜ்யத்துக்கு வரணும் என்றுதான் எங்களோட விருப்பம். இதோட நாங்க எங்களோட உரையாடலை முடிச்சுக் கொள்வோம். சரிதானே சகோதரி? அதாவது பரமாத்மா இந்த உலக மக்களை எல்லாம் ஒரு நல்ல வழிக்கு கூட்டி சேர்த்து அங்கு அனுப்பிவிட்டு அவர் தான் திரும்பவும் போய் நேரத்துல போய் மறைதல்ல இருக்கிறார். அவர் அந்த ராஜ்யத்துக்குள் வருவது இல்லை. அப்ப இவ்வளவு கருணை உள்ளம் கொண்ட கடவுள். ஆகவே இந்த கல்வியை எல்லா மக்களும் இலவசமாகத்தான் எல்லா இடமும் கிடைக்கின்றது. இந்த காலகட்டத்தில் இலவசம் என்றது இவ்வளவு ஒரு பெரிய விடயம் என்றபடியால் இலவசமும் ஈசி யோகமும் இலகுவான கல்வியும் ஆமாம் யோகமும். ஆகவே நீங்கள் இறுதியாக எல்லா மக்களுக்கும் கூறுவது என்னவென்றால் எல்லோருமே இந்த ராஜயோக கல்வியை கற்று எல்லோருமே ராஜ்யத்துக்கு எல்லோருமே சொர்க்கத்துக்கு வர வேணும். கடைசி நேரத்தில் இறைவன் சொன்னபடி எனக்கு ஒருவருமே இந்த கல்வியை பற்றி, கடவுள் இந்த பூமிக்கு வந்ததை பற்றி சொல்லவில்லையே என்று ஒருவருமே ஆதங்கப்படாமல் நாங்கள் எங்கள் கடமையை நாங்கள் சொல்லி இத்துடன் எங்களோட உரையாடலை முடித்துக் கொள்வோம். சரியான சகோதரி? அருமையான ஒரு நல்ல ஒரு விடயத்தை பற்றி நீங்கள் கூறினீர்கள். இதை செவிமடுக்கும் நேயர்கள் அவர்களும் பாக்கியசாலிகள். ஏனென்றால் அவர்கள் பொறுமையாக இருந்து செவிமடுத்த அவர்கள் கூட பிரஜைகளாக வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. பிரஜைகள் மட்டுமல்ல, அவர்கள் அரசராகவும் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அல்லவா? ஏன் நாங்கள் கீழே சிந்திக்க வேண்டும்? சிந்திப்பது எங்களுடைய எண்ணம் மேலானதாக அரசன் அரசி சக்கரவர்த்தினியாக ஆக வேண்டும். ஆகவே நீங்கள் இந்த அருமையான விளக்கத்தை மிகவும் அழகாக எங்களுக்கு எடுத்து கூறினீர்கள். நன்றி சகோதரி. நன்றி. வணக்கம் நேயர்களே.